வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். ஆகாசம் உயிராக இருக்கிறது. அது உடலில் இயங்குவதால் உடலுக்கு ஒரு காந்த இயக்கம் கிடைக்கிறது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். விண்ணென்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாட்டு உயிராம் ஜீவான்மா ஆகுதே, விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுடைப்புலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் உண்மையில் அணுச்சுழலின் அலைய காந்தம். அது உடல் முழுதும் நிறைந்து தெளிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட, ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு வெண்சுழலின் அலையிணைந்து உறைந்திட, ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம், மேன்மையோடு உயிர்மையத் அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே என்று சுவாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பருவுடல் உச்சி முதல் பாதம் வரையிலும் அந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த விண்தான் பஞ்சபூதங்களாக கூட்டாக இணைந்து இயங்கு பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும். இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சாமிஜி இறைநிலை தவத்துல கொடுத்திருக்கிறாங்க. நமது உடல்ல பஞ்சபூதங்களினுடைய அந்த ஆகாசத்தினுடைய சுழற்சி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற 5 தன் மாத்திரைகளாக 5 புலன்கள் மூலமாக நாம வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோற்றங்களை உருவங்களை சப்தத்தை வாசனைய அதே போல ருசிய நம்முடைய ஸ்பரிச உணர்வை 5 ஞான இந்திரிய கருவிகள் மூலமாக நாம உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த விண்துகள் அடர்த்திக்கு தகுந்தாற் போல நம் உடல்ல அந்த ஜீவகாந்தத்தினுடைய திணிவு இருக்கும். நம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு தகுந்தாற் போல வான்காந்தத்திலிருந்து நமக்கு எனர்ஜி வந்து கொண்டே இருக்கு. அதே போல வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த 5 தன் மாத்திரைகள் நிரம்பி இருக்கிறது. நாம ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு பசுவை பார்க்கிறோம். அந்த பசுவினுடைய உருவம் நம்முடைய கண்கள்ல கொசு அளவு அந்த வான்காந்தம் அந்த உருவத்தை நமக்கு பதிய வைக்குது. பதிந்த அந்த உருவமானது நம்முடைய உடல் செல்கள் கண் செல்கள்ல பதிந்தது அப்படியே மூளையில பதியுது. அது என்ன பதிவாக பதியுது. நம்முடைய உடம்புல இருக்க சக்தியில ஜீவகாந்தத்திலையும் அது பதியுது, பிரதிபலிப்பு பதிவாக. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆகாசம் என்று சொல்லக்கூடிய விண் துகள்கள்ல அது நுண்ணியக்க பதிவாக பதியுது. கருமையத்திலையும் பதியுது தரப்பதிவாக. வான்காந்தத்துல சமுதாய பதிவாக இந்த 6 அடுக்குகள்ல பதிந்து, அதே போல நாம அதை பற்றி நினைக்கும் போதும் அதே உருவங்களை நம்ம பார்க்கும் போதும் நம்ம முன் பதிவு இருக்கக்கூடிய அந்த பதிவானது எடுத்து காட்டுது. அப்போ நம் உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தமும் இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த வான்காந்தமும் நம்மளை அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த 5 புலன்கள் மூலமாக 5 கருவிகள் மூலமாக நாம உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைநிலை தவத்துல சாமிஜி சொல்லுவாங்க, வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் 5 வகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றப்பெற்று
இறைநிலை ஆகிவிடுகிறது. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உணர்ச்சி, உணர்வு, அமைதி, பேரானந்தம் என்ற அந்த 4 நிலைகள்ல நாம செய்யலாம். எப்பவுமே இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த பேரானந்த நிலையில நாம வாழும்போது நாமளும் அமைதி வரலாம், மற்றவர்களுக்கும் நம்மாலான உதவியை செய்யலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.